Please subscribe Sadhguru Sai Creations. நினைத்ததை நிறைவேற்றலாம், கனவுகள் காணுவோம். கண்ட கனவை சாதிக்கணும். எப்படி? இன்றைக்கு நான் சொல்ல போகிறது பிரெயின் வேவ். அதை பற்றிய ஒரு டெக்னிக். 6 தடவை சொன்னால் போகிறோம். அந்த நம்பரும் அவங்களே கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடையும் அந்த இஇஜியை வச்சு எது பண்ணால் எந்த ஆக்டிவிட்டி பிரெயினில் இருக்குன்றதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி 6 தடவை ரிப்பீட் பண்ணால் அது எதுவுமே ஆழ் மனசில் போய் தங்கிடும். இஇஜிலாம் பண்ணி 6 டைம்ஸ் சொன்னால் தான் அந்த மைண்டு ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நானும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க சொன்ன அந்த 6 முறையை செஞ்சேன். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இந்த மூளையோட தண்டு பகுதியில் இருக்குது. அது என்ன பண்ணும், இந்த பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா போய் தீட்டா போகும்பொழுது அது தேடும், புது புது வழிகளை நமக்கு காமிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் நண்பர்களுக்கு சந்திரபானுவின் அன்பான வணக்கம். நினைத்ததை நிறைவேற்றலாம், கனவுகள் காணுவோம். கண்ட கனவை சாதிக்கணும். எப்படி? இன்றைக்கு நான் சொல்ல போகிறது பிரெயின் வேவ். அதை பற்றிய ஒரு டெக்னிக். நம்ம சாதாரணமாக நம்ம பரபரப்பான வேலையெல்லாம் செய்யும் பொழுது நம்ம மூளையோட ஒரு அதிர்வலைகள் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அது பீட்டா வேவ்னு சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த நீங்களாம் எக்கோ இசிஜி பார்த்துருப்பீங்க. அதில் வலை இப்படி இருக்கும்ல, இதே பிரெயின் வேவோட இஇஜியை பார்த்திங்கன்னா அப்படி கிச்சு கிச்சுன்னு போயிருக்கும். அதுதான் பீட்டா வேவ். பரபரப்பான உலகம். அடுத்தது என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. இத்தனைக்கு நம்ம கிரகிக்கிற விஷயம் 5% தான். 100% நம்மளை சுற்றி நடந்தாலும் 5% பீட்டா வேவே பார்த்திங்கன்னா சும்மா அப்படி நெருக்கமாக இருக்கும். இந்த வேவில் நம்மளால் எத்தனை தான் அஃபர்மேஷன் எல்லோரும் சொல்லுவாங்க. ஐ எம் அ மணி மேக்னெட், ஐ அட்ராக்ட் மணி, மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி. இந்த மனசு இங்கேயும் அங்கேயும் பரப்பரன்னு இருக்கும் பொழுது இதை சொன்னால் நடக்கலாம். ஒரு 1% 2% பேருக்கு நடக்கலாம் இந்த உறுதிமொழிகளை சொன்னால். ஆனால் எல்லாருக்கும் அது நடக்காது. நீ முத்திரையை போட்டு இதையும் போட்டு பண்ணணுன்னா அதுக்கு சாந்தப்படுத்தணும். நம்ம முத்திரை செய்யும்பொழுது நான் சொன்னேன், எல்லாமும் சொல்லும் பொழுதே அந்த பீட்டாலேருந்து அது ஆல்ஃபாவுக்கு போயிடுது வேவ். நம்மளும் இப்போ பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு போய் ஆல்ஃபாலேருந்து தீட்டாவுக்கு போனோம்னா அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அது என்னென்னா, நம்ம பீட்டா லெவல் வேவ் பண்ணும்போது நம்ம நரம்பு மண்டலத்தையும் சேர்த்து இதில் சொல்லணும். 2 விதமான நரம்பு மண்டலம் இருக்குது நம்மளுக்கு. சிம்பத்தட்டிக் ஒன்று, பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தான் நம்மளை இயக்கி வைக்கிறது. ஒரு நிகழ்வை பார்த்தா இதை எதிர்கொள்ளணுமா அல்லது தப்பிச்சு ஓடிடலாமா, அப்படியே ஸ்தம்பிச்சு நிறுத்திடலாமா, அதாவது ஃப்ளைட்டு, ஃபைட்டு, ஃப்ரீஸு, இது பண்ணும் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் ஆக்டிவேட்டாக பிளட் வெசல் ஒரு ஒரு இது வருது, சேலஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து தப்பிச்சு ஓடணுமா, உடனே அட்ரினல் போகும், ஹார்ட் வேகமாக பீட்டை பண்ணும், இந்த லங்ஸு வேகமாக மூச்சு இழுக்கும், ஷேலோ ப்ரீதிங் வேகமாக உடம்பே ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி தயாராகி அதை சந்திப்போம். அந்த நிகழ்ச்சியை, அந்த சேலஞ்சை சந்திப்போம். இல்லைன்னா சில சமயம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். சில பசங்க சொல்லுவாங்க, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு வந்தேன், அங்கே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் மேடம், எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரலை. அதுவும் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான். இன்னொரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, அது பேராசிம்பத்தட்டிக். அது ரெஸ்ட் அண்ட் ரீஜுவனேஷன். அது ரெஸ்டிங், டைஜஷன், ரீஜுவனேஷன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு உள்ளார டைஜஷன், நம்ம சாப்பிட்ட பொருள் டைஜஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் தான் நம்ம இந்த கான்ஷியஸ் மைண்டு, அதாவது வெளிப்படையான அந்த மனசு இருக்கு இல்லையா, அனலிட்டிக்கல் பிரெயின், லாஜிக்கல் பிரெயின், யோசிச்சுக்கிட்டே நம்மளை எந்நேரமும் இது செய்யதா நல்லது, இது செஞ்சால் கெட்டது, இது வருமா வராதான்னு நம்மளை ஏகப்பட்ட சந்தேகம், ஜட்ஜ்மெண்ட்டு,
இதெல்லாம் பண்ணுறது நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு. இதுக்கு அடியில் இருக்க ஆழ் மனசு, அந்த ஆழ் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டு. அது எப்போன்னா நம்ம இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தன்னுடைய வேலையை அமைதியாக செய்யும்பொழுது தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை பண்ணுது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த வேலை பண்ணுற அந்த ரெஸ்ட் அண்ட் ரீஜுவனேஷன் ஸ்டேஜில் நம்ம போகணும். அங்கே போனால் தான் அந்த வேவ் வந்து பீட்டாலேருந்து ஆல்ஃபா ஆகி ஆல்ஃபாலேருந்து அது தீட்டாவுக்கு வரும்பொழுது அப்போ நம்ம எது சொன்னாலும் நேராக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ நம்ம நினைக்கிறது நம்மளுடைய கனவு அந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஐ அட்ராக்ட் மணி அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, சொல்லுங்கள். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். இது பண்ணால் எப்படி பணம் வரும் எதுன்னு கேட்குறீங்களா? இந்த மூளையில் இன்னொன்று ஒரு சிஸ்டம் இருக்குது, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இந்த மூளையோட தண்டு பகுதியில் இருக்குது. அது என்ன பண்ணும், இந்த பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா போய் தீட்டா போகும்பொழுது அது தேடும், புது புது வழிகளை நமக்கு காமிக்கும். அதுக்கு பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, ப்ரெசண்ட்டு ஒன்றும் கிடையாது. அதுக்கு எல்லாமே ப்ரெசண்ட்டு நடந்து தான் நினைக்கும். உங்களுக்கு புது வழியை காமிக்கும். ஐ அட்ராக்ட் மணி கண்டினியூஸ்லி. நான் வந்து தொடர்ச்சியாக எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு காந்த மாதிரி பணத்தை நான் ஆகர்ஷிக்கிறேன், வருது அப்படின்னா அந்த லெவலில் அது ஏற்றுக்கும் இதுதான் உண்மைன்னு. அதில் இன்னொரு இதுவும் இருக்குது. ஜோஸ் சில்வான்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மெடிடேஷனில் நம்ம இதை வந்து பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா தீட்டா வந்து நம்ம ராத்திரி படுக்கிறோம் இல்லையா, தூங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு சின்ன கேட் ஓப்பன் ஆகுது. அப்போது மைண்டு வந்து பரபரப்பான உலகத்திலேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு போகுது. ஆல்ஃபா லெவலில் மனசு அமைதியாக இருக்குது. அப்போ நம்ம பண்ணுற மெடிடேஷன் நம்மளுக்கு மனசு அமைதியை கொடுக்கும். அங்கேருந்து அடுத்தது தீட்டா லெவலில் போகும்பொழுது நான் ஒரு 6 தடவை சொன்னால் போகிறோம். அந்த நம்பரும் அவங்களே கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடையும் அந்த இஇஜியை வச்சு எது பண்ணால் எந்த ஆக்டிவிட்டி பிரெயினில் இருக்குன்றதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி 6 தடவை ரிப்பீட் பண்ணால் அது எதுவுமே ஆழ் மனசில் போய் தங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். இப்போ சொல்ல போகிறீங்க, நான் நினச்சது எல்லாம், ஆசைப்பட்டது எல்லாம் என்னை நோக்கி வருது. நான் வந்து அதை நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் ஏற்றுக்கொள்கிறேன். 6 தடவை சொல்லணும். நான் ஆசைப்பட்டது அனைத்தும் என்னை நாடி வருகின்றன. நான் அவற்றை அன்போடும் நம்பிக்கையோடையும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் 4 தடவை சொல்லுங்கள். நான் ஆசைப்பட்டது அனைத்தும், நீங்களே சொல்லிக்கோங்க. சொல்லி முடிக்கிறீங்க. சொல்லி முடிக்கணும்னு ஏற்றுக்கணும் இல்லையா? ஏற்றுக்கிறதுக்கும் நான் எப்படி முத்ரா சொல்லாமல் விட்டுருவேனா, இன்னொரு முத்ரா சொல்கிறேன். இந்த முத்ரா பேர் ஆதார முத்திரை. ஏன்னா எதையுமே நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம். இப்போ இந்த 6 தடவை இதை சொல்லி முடிச்சிட்ட உடனே ஆதார முத்திரை வைங்க. ஆதார முத்திரை எப்படின்னு காமிக்கிறேன். சுண்டு விரல், அதுக்கு மேலே 2 மோதிர விரல், அப்படியே நடுவிரல், ஆட்காட்டு விரல், அவ்வளோதான். ஏற்றுக்கிறோம். இந்த முத்திரையை வைங்க. ஏற்றுக்கிறீங்க. நான் ஏற்றுக்கிறேன். நம்பிக்கையோடு நான் நினைத்தது எல்லாம், ஆசைப்பட்டதெல்லாம் என்னை நாடி வருது. அதை நான் நம்பிக்கையோடையும் நன்றியோடையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஆதார முத்திரை. இதை வச்சு ரிசீவ் பண்ணுங்கள். அப்படியே ராத்திரி இது பண்ணிங்கன்னா அப்படியே தூங்கிடுங்க. மனசில் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது புது புது வழியை கண்டுபிடிக்கும். இப்போ இதை செய்யணுன்னா என்னென்னா, மனசை வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். எப்பயுமே இல்லாமையை வச்சு நம்மளுடைய குறிக்கோளையோ எதையுமே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கக்கூடாது. மனசுலேயும் வளம் இருக்கணும். அபண்டன்ட் மைண்ட் செட்டோடு தான் எதையுமே யோசிக்கணும். அதுக்கப்புறம் சந்தோஷம், அன்பு, நன்றி, இந்த 3 உணர்வுகளும் இருந்தால் போதும். எனர்ஜி இன் மோஷன் சொல்லுவாங்க. இந்த 3 உணர்வுகளும், எமோஷனுங்கிறது எனர்ஜி இன் மோஷன். இது வந்து 3 உணர்வுகளும் நம்மளுக்கு
நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு வழி காமிக்கும். அதால தான் நம்ம சொல்கிறோம், இந்த அழகான அந்த வழியில் போய் படிக்கட்டில் இறங்கி போய் ஆல்ஃபாலேருந்து பீட்டாவுக்கும் போயாச்சு, பீட்டாவிலேருந்து ஆல்ஃபாவுக்கு வந்து தீட்டாவுக்கும் போயிட்டோம். நம்ம மனசு வந்து நம்ம நினச்சதை வழியை காமிக்குது. 6 முறைன்றதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. அதை அவங்க இஇஜிலாம் பண்ணி 6 டைம்ஸ் சொன்னால் தான் அந்த மைண்ட் வந்து ஆக்டிவேட், ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நானும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க சொன்ன அந்த 6 முறையை செஞ்சேன். எல்லாருக்கும் அதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம மனசு வந்து சில சமயம் ஏற்றுக்காது. அதுக்கு தான் ஆதார முத்திரை. நியூரோ சயின்ஸ் கூட நம்மளுடைய முத்திரை சயின்ஸையும் சேர்த்துக்கோ. ஆதார முத்திரை பண்ணி ரிசீவ் பண்ணுங்கள். நினைத்ததை அடைய, கண்ட கனவை நனவாக்க மற்றொரு வழிமுறையோடு, முத்திரைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.